இன்றைக்கு வந்து பொய்யான வாக்குறுதியை கொடுத்து நாங்கள் இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம் அப்படின்ற ஒரு கூட்டம் வந்து இருக்காங்க. அது யாரு அப்படின்றது உங்க அனைவருக்குமே தெரியும். இன்றைக்கு முன்னாடி பேசின பிரபாகர் அண்ணா கூட சொன்னாங்க தற்கூரி கூட்டம், கவர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு. வேற எதை வச்சு நீங்க வெற்றி பெற்றீங்க? வேற என்ன ஃபீல்டு ஒர்க்கு நீங்க பண்ணிருக்கீங்க? இதுதான் வந்து முதல் முறையா அவங்க வந்து ஆட்சி அமைச்சிருக்காங்க. ஆட்சி அமைச்சிட்டு அவங்க தான் ஆட்சியில இருக்கிறாங்க, அவங்க தான் முதலமைச்சர், அவங்களோட அமைச்சர்கள் தான் வந்து துறையில இருக்கிறாங்க அப்படின்றது தெரியாம இன்றைக்கும் வந்து திமுக தான் காரணம், திமுக தான் காரணம், திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. எந்த ஒரு அக்கௌண்டபிலிட்டியோ எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஆட்சி அமைத்து இத்தனை நாள் ஆகி கூட ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ ஒரு அமைச்சரோ யாருமே அதற்கான அக்கௌண்டபிலிட்டி எடுக்கிறது இல்ல. இதுதான் அவங்க ஆட்சி அமைச்சிருக்கிறது. இங்க இருக்க அனைவருமே வந்து ஒவ்வொரு நாளையும் தொலைக்காட்சியிலயும் நியூஸ்லயும் வந்து பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்ற பொழுது கடந்த முறை அவர் ஆட்சி பொறுப்பேற்ற பொழுது நம்முடைய கழக தலைவர் அவர்கள் கொரோனா டைம்ல இருந்தோம். கொரோனா டைம் வந்து எந்த அளவுக்கு ஒரு பீக்கா இருந்தது. நம்மளுடைய உற்றார் உறவினர் கூட பிறந்த பிள்ளையா இருந்தா கூட ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டா அந்த கொரோனா கோவிட் டைம்ல வந்து அவங்கள பார்க்க முடியாத ஒரு சூழல் இருந்தது. அந்த ஐசோலேஷன்ல தான் அவங்க இருந்தாங்க. ஆனா அந்த சூழல்ல கூட வந்து நான் தான் முதலமைச்சர், நான் தான் இதுக்கு பொறுப்பே இருக்கணும், நான் தான் இதுக்கு வந்து வழிவகை பண்ணணும், இதற்கான தீர்வை நான் தான் எடுக்கணும் அப்படின்ற ஒரு முன்னேற்பாடை எடுத்து கொரோனா டைம்ல கூட மருத்துவமனைக்கு நேரடியா சென்று அதோட பொறுப்பையும் அதோட அக்கௌண்டபிலிட்டியும் எடுத்தவர் தான் நம்முடைய கழக தலைவர் அவர்கள். இன்றைக்கு வந்து ஆட்சி அமைத்து எல்லாமே அவங்க துறை அமைச்சர்களா இருந்துமே எங்களுக்கு தெரியாது திமுக காரங்க தான், எங்களுக்கு தெரியாது. அப்ப எதுக்கு நீங்க ஆட்சியில இருக்கீங்க? அப்புறம் எதுக்கு நீங்க வந்து அதிகாரத்துல கையில வச்சிருக்கீங்க? அப்போ இன்றைக்கும் வந்து ஆட்சியில இருந்தோம் அதிகாரத்துல இருந்தோம் திமுகவை குறை சொல்ற அளவுக்கு நீங்க வீக்கா இருக்கீங்களா? இன்றைக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் ஐயா அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்காகவோ தமிழுக்காகவோ எந்த அளவுக்கு பாடுபட்டிருக்கிறாரு. இன்றைக்கும் தமிழ்நாட்டில் அவருடைய வரலாறுகள் பேசும் வகையில் இன்றைக்கு அவருடைய பிறந்தநாளை வந்து நம்ம நினைவில் கொண்டு இன்றைக்கு இந்த தூய்மை பணியாளருக்கான நலத்திட்ட உதவிகளை வழங்க இருக்கிறோம். நீங்க வந்து பார்த்திருப்பீங்க, கடந்த 5 ஆண்டுகளாக ஒவ்வொரு முறையும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் பிறந்தநாளாக இருந்தாலும் சரி, மாண்புமிகு கழக தலைவர் அவர்களின் பிறந்தநாளாக இருந்தாலும் சரி, மாண்புமிகு இளைய தலைவர் அவர்களின் பிறந்த நாளாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு முறையும் தூய்மை பணியாளர்களுக்கு என்று தனித்துவமாக நிகழ்ச்சிகள் நடைபெறும். ஆட்சியில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி என்றும் உங்களோடு நாங்கள் இருப்போம் என்ற ஒரு முன்னுதாரணம் தான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி. அந்த வகையில் என்றும் நீங்களும் எங்களோடு பயணிக்கிறீர்கள். தூய்மை பணியாளருடைய பணி வந்து மிகவும் கடினமான பணி. வெயில் காலங்கள், மழை காலங்கள், இரவு பகல் இப்படி எந்த ஒரு அரசு விடுமுறை இப்படி எந்த ஒரு விடுப்புமே இல்லாமல் 24 மணி நேரமும் வந்து நம்முடைய சென்னையை வந்து தூய்மையாக வைக்கக்கூடிய பணியில் வந்து நீங்கள் அனைவருமே ஈடுபட்டிருக்கீங்க. இன்றைக்கு வந்து பொய்யான வாக்குறுதியை கொடுத்து நாங்கள் இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம் அப்படின்ற ஒரு கூட்டம் வந்து இருக்காங்க. அது யாரு அப்படின்றது உங்க அனைவருக்குமே தெரியும். இன்றைக்கு முன்னாடி பேசின பிரபாகர் அண்ணா கூட சொன்னாங்க தற்கூரி கூட்டம், கவர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு. வேற எதை வச்சு நீங்க வெற்றி பெற்றீங்க? வேற என்ன ஃபீல்டு ஒர்க்கு நீங்க பண்ணிருக்கீங்க? இதுதான் வந்து முதல் முறையா அவங்க வந்து ஆட்சி அமைச்சிருக்காங்க. ஆட்சி அமைச்சிட்டு அவங்க தான் ஆட்சியில இருக்கிறாங்க, அவங்க தான் முதலமைச்சர், அவங்களோட அமைச்சர்கள் தான் வந்து துறையில இருக்கிறாங்க அப்படின்றது தெரியாம இன்றைக்கும் வந்து திமுக தான் காரணம், திமுக தான் காரணம், திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. எந்த ஒரு அக்கௌண்டபிலிட்டியோ எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஆட்சி அமைத்து இத்தனை நாள் ஆகி கூட ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ ஒரு அமைச்சரோ யாருமே அதற்கான அக்கௌண்டபிலிட்டி எடுக்கிறது இல்லை. இதுதான் அவங்க ஆட்சி அமைச்சிருக்கிறது. இங்க இருக்க அனைவருமே வந்து ஒவ்வொரு நாளையும் தொலைக்காட்சியிலயும் நியூஸ்லயும் வந்து பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்ற பொழுது கடந்த முறை அவர் ஆட்சி பொறுப்பேற்ற பொழுது நம்முடைய கழக தலைவர் அவர்கள் கொரோனா டைம்ல இருந்தோம். கொரோனா டைம் வந்து எந்த அளவுக்கு ஒரு பீக்கா இருந்தது. நம்மளுடைய உற்றார் உறவினர் கூட பிறந்த பிள்ளையா இருந்தா கூட ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டா அந்த கொரோனா கோவிட் டைம்ல வந்து அவங்கள பார்க்க முடியாத ஒரு சூழல் இருந்தது. அந்த ஐசோலேஷன்ல தான் அவங்க இருந்தாங்க. ஆனா அந்த சூழல்ல கூட வந்து நான் தான் முதலமைச்சர், நான் தான் இதுக்கு பொறுப்பே இருக்கணும், நான் தான் இதுக்கு வந்து வழிவகை பண்ணணும், இதற்கான தீர்வை நான் தான் எடுக்கணும் அப்படின்ற ஒரு முன்னேற்பாடை எடுத்து கொரோனா டைம்ல கூட மருத்துவமனைக்கு நேரடியாக சென்று அதோட பொறுப்பையும் அதோட அக்கௌண்டபிலிட்டியும் எடுத்தவர் தான் நம்முடைய கழக தலைவர் அவர்கள்.
இன்றைக்கு வந்து ஆட்சி அமைத்து எல்லாமே அவங்க துறை அமைச்சர்களா இருந்துமே எங்களுக்கு தெரியாது திமுக காரங்க தான், எங்களுக்கு தெரியாது. அப்ப எதுக்கு நீங்க ஆட்சியில இருக்கீங்க? அப்புறம் எதுக்கு நீங்க வந்து அதிகாரத்துல கையில வச்சிருக்கீங்க? அப்போ இன்றைக்கோ வந்து ஆட்சியில இருந்தோம் அதிகாரத்துல இருந்தோம் திமுகவை குறை சொல்ற அளவுக்கு நீங்க வீக்கா இருக்கீங்களா? அதை வந்து இங்க இருக்கக்கூடிய அனைவருமே மனதில் வைத்துக்கொண்டு ஆட்சி இருந்தாலும் ஆட்சி இல்லைனாலும் என்றும் உங்களோடு நாங்கள் இருப்போம், எங்களோடு நீங்கள் இருங்கள் என்று தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. நம் உயிரினும் மேலான தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய 103வது பிறந்த நாள் என்றால் அது லேசான ஒரு விஷயம் அல்ல. இந்த இனத்தை, இந்த மொழியை, இந்த சமுதாயத்தை, விளிம்பு நிலை மக்களின் கண்ணீரை துடைத்த தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்றால் மிகையாகாது. பள்ளத்தில் கிடந்தவனை தூக்கி நிறுத்திய தலைவன், வாழ்க்கையின் ஓரத்திலே ஒடிந்து நின்ற மக்களை அவர்கள் விழிநீரை துடைத்த தலைவன் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அவருடைய பிறந்த நாளைத்தான் நமது மாண்புமிகு கழகத்தினுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சிறப்பாக கொண்டாட அறிவுறுத்தியதன் காரணமாக சென்னை கிழக்கு மாவட்டத்தில் இன்று எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தலைவர் கலைஞருடைய ஆட்சியில் தான் செய்வதை சொல்வோம், சொல்வதை செய்வோம் என்ற தாரக மந்திரத்தில் கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் என்றால் அவர் வழியில் வந்த நமது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் எண்ணற்ற திட்டங்களை கடந்த ஆட்சியிலே தந்திருக்கிறார். தமிழ்நாட்டை முதன்மையான மாநிலமாக தூக்கி நிறுத்திய தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் என்றால் அவர் வழியில் வந்த தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றி காட்டியிருக்கிறார். ஆட்சி மாறலாம், காட்சி மாறலாம், ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை என்று மாறாது. திராவிட முன்னேற்ற கழக தொண்டனாக இருந்தாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவனாக இருந்தாலும் சரி, ஆட்சியில் இருந்தாலும் ஆட்சியில் இல்லாவிட்டாலும் மக்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். ஒரே தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மகத்தான தலைவர். நாம் இன்று எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்திருக்கலாம். இன்று துப்புரவு பணியாளர்களுக்கு மறக்காமல் நலத்திட்டத்தை தொடர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆட்சியில் வந்து அமர்ந்தவர்கள் தற்கொலை கூட்டங்கள் இன்று கொடுத்த வாக்குறுதிகளை, அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை இன்று நிறைவேற்றாமல், நிறைவேற்ற முடியாமல், அதற்கு வழி இல்லாமல், அதற்கு திராணி இல்லாமல், அதற்கு தெம்பு இல்லாமல் விழித்துக் கொண்டிருக்கிறார்கள். சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது என்று நம்மை பார்த்து கூக்குரலிட்டவர்கள் இன்று சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, வழிப்பறி, கற்பழிப்பு, கஞ்சா விற்கிறார்கள். இப்படி நடந்து கொண்டே இருக்கிறது. காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய தற்குறி விஜய் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் இதற்கு காரணம் திமுக ஆட்சி என்று சொல்கிறார்கள். வெட்கமாக இல்லையா? உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? சட்டம் ஒழுங்கு உங்களிடம் தானே இருக்கிறது, காவல்துறை உங்களிடம் தானே இருக்கிறது, காவல்துறை துப்பாக்கி காவலர்களிடம் தானே இருக்கிறது. சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற துப்பு இல்லை என்றால் நீங்கள் ஆட்சியை ராஜினாமா செய்துவிட்டு போக வேண்டும். அதைவிட திமுக மீது பழி சொல்லக்கூடாது. ஏன் என்று கேட்டால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே சட்டம் ஒழுங்கு சரியாக இருந்தது. சரியாக இருந்த காரணத்தினால் தான் தமிழ்நாடு ஜிடிபி வளர்ச்சியில் 16% அடைய, அந்த இலக்கை அடைய முடிந்தது. சட்டம் ஒழுங்கு கெட்டிருந்தால் 16% இலக்கை அடைந்திருக்க முடியாது. இந்த உண்மையை மக்கள் புரிந்து கொள்ளவில்லை.
மக்கள் கவர்ச்சியில் ஏமாந்து விட்டார்கள். அதனால் இந்த நிலைமை. தமிழக மக்கள் தன் தலையிலேயே தானே மல்லலி போட்டுக் கொண்டார்கள். ஒரு நல்ல ஆட்சியை, நாடே போட்டுகின்ற ஆட்சியை, இந்தியாவே போட்டுகின்ற ஆட்சியை, ஏன் உலகமே வேக்கின்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய திராவிட மாடல் ஆட்சியை தூக்கி எறிந்து விட்டு இன்று தற்கொலை ஆட்சி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. 41 பேர் சட்டமன்ற உறுப்பினர்களில் குற்றவாளிகள். தாவேக அமைச்சரவையில் இருக்கின்ற அமைச்சர்கள் ரவுடிகள், குற்றவாளிகள். இவர்கள் நல்லாட்சி கொடுக்க முடியுமா? இவர்களால் நல்லாட்சி கொடுக்க முடியுமா? நான் ஒன்று கேட்கிறேன், நீங்கள் நல்லாட்சி கொடுக்க வேண்டாம். எங்கள் திராவிட மாடல் ஆட்சியை தொடர்ந்தாலே போதும். இந்த தமிழ்நாடு முன்னேறும் முன்னேறும் முன்னேறிக்கொண்டே இருக்கும். மறந்து விடாதீர்கள், நமது தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் மகத்தான தலைவர். ஒன்றியத்தையே வழிநடத்தக்கூடிய ஆற்றல் பெற்ற தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அவர் மீண்டும் முதலமைச்சர் ஆவார், மீண்டும் முதலமைச்சர் ஆவார். கலைஞரின் திட்டங்களை, முத்தமிழறிஞர் கலைஞரின் கனவுகளை, தந்தை பெரியாரின் கனவுகளை, பேரறிஞர் அண்ணாவின் கனவுகளை மீண்டும் நிறைவேற்றுவோம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.